தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். முதல்ல இந்த ஒரு வீடியோவை பாருங்க, அப்புறம் பேசிப்போம். பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? நல்லா இல்ல. இந்த நெயில் பைட்டிங், அதாவது நகம் கடிக்கிறதுங்கிறது மன அழுத்தம், பதற்றம், அப்படி இல்லனா சலிப்பு காரணமா ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான அசாதாரணமான பழக்கம். இத மருத்துவ ரீதியா ஓனிகோபேஜியான்னு சொல்லுவாங்க. இப்படி நீங்க நகம் கடிக்கிறதுனால கை நகத்துக்குள்ளாடி இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களையும் கிருமிகளையும் வாய்க்குள்ள கொண்டு வந்து நோய் தொற்றுகளுடைய அபாயத்தை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம இது உங்களுடைய நகங்களையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய தோள்களையும் சேதப்படுத்தி வலி, இரத்தப்போக்கு மற்றும் நோய் தொற்றுகளுக்கு வழிவகுக்கும். முக்கியமா வயிற்று பிரச்சனைகளையும் கொண்டு வரும். அத்தோட இது நிறுத்திருமான்னு கேட்டீங்கன்னா நிறுத்தாது. நம்மளுடைய பற்களையும் சேதப்படுத்தி அதனுடைய சீரமைப்பையும் பாதிப்புக்குள்ளாக்கும். கூடுதலா இந்த நகம் கடிக்கிறதுங்கிறது மன அழுத்தம் மற்றும் பதட்டத்துடன் தொடர்புடையதா இருக்கிறதுனால இந்த பழக்கத்தை ஆரம்பிச்சவங்களுக்கு கைவிடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த பழக்கத்தை கைவிடாம இருந்தீங்கன்னா காலப்போக்குல இதனால பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த நகம் கடிக்கிறத நிறுத்துறதுக்கு ஒரு சில எளிமையான வழிகள் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே ஈஸியா நிறுத்திடலாம். அது என்னென்னங்கிறத பாத்துருவோமா? நகத்தை வெட்டி வைத்தல். இங்க நிறைய பேர் நகர் வெட்டுறதுக்கே டைம் இல்லாம ஓடிட்டு இருக்கிறாங்க. வாரத்துல ஒரு நாள் நகத்தை ஒட்ட வெட்டி வைக்க வேணும். அதாவது இனிமேல் கட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நீங்க நெருக்கி கட் பண்ணி வைக்கணும். இப்போ நீங்க கடிக்கிறதுக்கு நகம் இருக்காதுல்ல, இது வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல வாரத்துக்கு 2 நாள் கூட வெட்டலாம். சிலருக்கு சீக்கிரமா வளர்ந்துரும், அவங்க வாரத்துக்கு 2 நாள் கூட வெட்டி வைக்கலாம். அப்புறம் கசப்பான பொருட்களை அதுல தடவி வைக்கிறது, வேப்பெண்ணெய் இல்ல கசப்பான நெயில் பாலிஷ் கிடைக்கும். அந்த நெயில் பாலிஷ் எல்லாம் நீங்க போட்டு வச்சீங்கன்னா கடிச்சீங்கன்னா கண்டிப்பா கசக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே நகம் வந்து வாப்பாக்கும் போகாது. அப்புறம் கைகளை வந்து பிஸியா வச்சிருக்கிறது, நீங்க தனியா இருக்கும் போதும் டிவி பார்க்கும் போதும் இல்ல வந்து நீங்க ஒரு சலிப்பு தன்மையில இருந்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியும். அந்த நேரங்கள்ல எல்லாம் கையில பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பாலை வச்சு நீங்க பிரஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கை விரல் வந்து அந்த வாப்பக்கம் போகாது. அது மட்டும் இல்லாம மன அழுத்தம் குறையும். இன்னும் பாத்தீங்கன்னா அது உங்களுடைய கைகளுக்கும் நரம்புகளுக்கும் நல்லது. ஸ்ட்ரெஸ் பால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல ஸ்டோர்ல எல்லாம் அவைலபிளா இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பால் இல்லைன்னா கூட நீங்க வரைகிறது, எழுதுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை செய்து உங்களுடைய விரல்களை பிஸியா வச்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா முக்கியமா உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறது. அதுக்காக மூச்சு பயிற்சி, தியானம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கறது, அது கூடவே நீங்க வந்து பாடுறது, இல்ல பிடிச்ச காமெடி படங்களை, சீரியஸ் படங்கள், சோகமான படங்களை இந்த மாதிரியான நேரங்களை பார்க்காதீங்க. இன்னும் பதட்டத்தை அதிகரிக்கும். நகைச்சுவையான படங்கள் இல்ல வந்து பாடல்களை போட்டுட்டு அது கூடவே நீங்க பாடுறது, உடனே வந்து சோகமான பாடல்களை போட்டுறாதீங்க. நீங்க சோகமா இருக்கக்கூடிய நேரத்துல சோகமான பாடலை கேட்டீங்கன்னா மீண்டும் சோகத்துக்குள்ள போயிருவீங்க. அதனால ஜாலியா ஒரு மோட்டிவேஷன் பாட்டை போட்டுட்டு அது கூடவே நீங்க பாடுங்க. ஐயோ எனக்கு பாடல் வராது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுடைய குரலை நீங்க மத்தவங்களுக்கு இப்ப பாடி காமிக்க போறது இல்ல, உங்களுடைய மனசுக்கு நீங்க பாடி காமிக்க போறீங்க, அவ்வளவுதான். சோ மறந்துடாதீங்க, எப்படியோ மன அழுத்தத்தை குறைச்சிடுங்க. அப்புறம் ஃபைனலா நீங்க நகம் கடிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்களே கவனிங்க. எப்போ நம்ம நகம் கடிக்கிறோம்ங்கிறத நம்மளே உணர்ந்து அந்த நேரத்துல கைய வாய்ப்பக்கம் கொண்டு போகாம இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சோ சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அந்த பழக்கத்துல இருந்து நீங்க வெளியில வரலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க மேம்படுத்தலாம். இவ்வளவு செய்தும் இந்த பழக்கத்துல இருந்து என்னால வெளியில வர முடியலங்கிறவங்க நல்ல ஒரு மருத்துவரை அணுகுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பழக்கம் மனநலம் சார்ந்ததாக கருதப்படுது. சோ நகம் கடிக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.